கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த வேத பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க நாமளே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். நம்மளோட நல்ல திட்டங்கள், ரொம்ப நல்ல நோக்கத்தோட நாம செய்ய நினைக்கிற காரியங்கள், அதுவே சில சமயம் கடவுளோட சித்தத்துக்கு தடையா இருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? சரி வாங்க, நாமளும் அவங்களோட சேர்ந்து அந்த பரிசுத்த மலைக்கு போவோம். பாருங்க, இயேசு தனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பேதுரு, யாக்கோப்பு, யோவான் இந்த 3 பேரையும் கூட்டிக்கிட்டு ஒரு உயரமான மலைக்கு போறார். அங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? மனுஷங்க கண்ணு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தெய்வீக சந்திப்பு. கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மலை உச்சியில இயேசுவோட முகம் சூரியன் மாதிரி பிரகாசிக்குது. அவரோட உடை பனி மாதிரி, ஒளி மாதிரி வெண்மையா மாறுது. அப்போ அங்க இஸ்ரவேல் சரித்திரத்தோட 2 பெரிய தூண்கள் மோசேயும் எலியாவும் அவரோட நிக்கிறாங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் தேவகுமாரனோட நேருக்கு நேரா பேசிட்டு இருக்கு. அடடா, என்ன ஒரு மகிமையான காட்சி அது! இப்படி ஒரு பிரமிப்பான காட்சியை பார்த்த உடனே நம்ம பேதுருவால சும்மா இருக்க முடியல. அந்த பரலோக மகிமையை பார்த்துட்டு ஒரு மனுஷனா அவரோட மனசுல பட்டத ஒரு திட்டமா டக்குன்னு சொல்றாரு. இப்ப பேதுரு சொல்றத நாம தப்பா எடுத்துக்க கூடாது. அவரோட நோக்கம் ரொம்ப நல்லது. அந்த தெய்வீக அனுபவம் அங்கே நின்னுடக்கூடாது. அது நிரந்தரமா இருக்கணும். இயேசுவையும் மோசையையும் எலியாவையும் கனப்படுத்தணும்னு ஒரு நல்ல பக்தியோட தான் அப்படி சொல்றார். இங்க தான் நம்ம கவனிக்கணும். மனுஷனோட திட்டத்துக்கும் கடவுளோட சித்தத்துக்கும் இருக்கிற அந்த பெரிய வித்தியாசம் தெரியுது. மலையில சந்தோஷமா, மகிமையா, பாதுகாப்பா இருக்கலாம், இது பேதுருவோட திட்டம். ஆனா எருசலேமுக்கு போய் சிலுவையில பாடுபட்டு உலகத்தையே மீட்கணும், இதுதான் தேவனோட திட்டம். பாத்தீங்களா? பேதுருவோட ரொம்ப நல்ல திட்டம் தேவனோட மேலான சித்தத்துக்கு நேர் எதிரா நின்னுடுச்சு. பேதுரு ரொம்ப ஆர்வமா அவரோட பிளான சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு மனுஷனோட பேச்சு நிக்குது. தெய்வீக சத்தம் கேட்க போது வானமே அந்த இடத்துல குறுக்கிடுது. வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவன் பேசுகையில், ஆமா, பேதுரு பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவரோட திட்டம் முழுசா வெளிவரத்துக்கு முன்னாடியே தேவன் குறுக்கிடுறார். மனுஷங்க திட்டமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ என் குரலை கேளுங்கன்னு சொல்ற மாதிரி. வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். பிதாவாகிய தேவனோட சத்தம் ரொம்ப தெளிவா ஒரு கட்டளையை கொடுக்குது. மோசேக்கு இல்ல, எலியாவுக்கு இல்ல, பேதுருவோட நல்ல திட்டத்துக்கும் இல்ல, என் நேசகுமாரனுக்கு இயேசுவுக்கு மட்டும் செவி கொடுங்க. இதுதான் அந்த மலையில கொடுக்கப்பட்ட முக்கியமான செய்தி. சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மலையில நடந்த இந்த சம்பவம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற அந்த தெய்வீக கட்டளைய நம்ம வாழ்க்கையில நாம எப்படி எடுத்துக்கிறது? இங்க பாருங்க, மோசே நியாயப்பிரமாணத்தையும் எலியா தீர்க்கதரிசிகளையும் குறிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தேவனுடைய வீட்டுல ரொம்ப உண்மையுள்ள ஊழியக்காரங்க, சந்தேகமே இல்ல. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, இயேசு அந்த வீட்டையே கட்டினவர். அப்போ வேலைக்காரங்களை விட வீட்டை கட்டினவருக்கு தானே அதிக மரியாதை. அதனாலதான் நம்ம அவருக்கு செவி கொடுக்கணும். அப்போ தேவனுக்கு செவி கொடுக்கறதுனா என்ன? அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்ல செய்யற ஒரு காரியம் இல்ல. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் அது நடக்கணும். நம்ம குடும்பத்துல ஒரு முடிவெடுக்கணுமா? நம்ம வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனை வருதா? தொழில்ல அடுத்த கட்டத்துக்கு போனோமா? நம்ம எதிர்காலத்தை பத்தி திட்டம் போடுறோமா? எல்லாத்துலயும் முதல்ல அவரோட சத்தத்தை கேட்கணும், அதன்படி நடக்கணும். அதனால நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். ஒருவேளை தேவன் நம்ம திட்டங்களை மாத்தலாம், இல்ல நம்ம நினைக்காத ஒரு வழியில நம்மள நடத்தலாம். அப்போ இல்ல நான் இப்படிதான் போவேன்னு நம்ம சொந்த யோசனைகளை பிடிவாதமா இருக்கவே கூடாது. அவரோட வழிநடத்துதலுக்கு பின்னால ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னு நம்பி தாழ்மையா நம்மள அர்ப்பணிக்கணும், இல்லையா? இறுதியா ஒரு முக்கியமான, அதே சமயம் மென்மையான எச்சரிக்கையை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு போதகனா இது ரொம்ப அன்போட உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வேதம் நம்மளை எச்சரிக்குது பாருங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்க இருதயங்களை கடினப்படுத்தாதீங்க. வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? கடவுளோட சத்தத்தை தெளிவா கேட்டாங்க, ஆனா கீழ்ப்படியல. அவங்க இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டாங்க. விளைவு ரொம்ப சோகமானது. அந்த தலைமுறையால தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாம போச்சு. இது நமக்கு ஒரு பெரிய பாடம். அதனால என் அன்பானவர்களே, நம்மளோட நல்ல திட்டங்கள், நம்ம ஆசைகள், இந்த உலகத்தோட ஆலோசனைகள், இது எல்லாத்தையும் விட எல்லா சூழ்நிலையிலும் நாம தேவனுடைய நேசகுமாரனாகிய இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அதுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆமென்.